அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய தாய் நாடாம் இலங்கை நாடு பல மதங்களை கொண்டு சேர்ந்து பல மதத்தவர்களும் வாழக்கூடிய ஒரு சிறப்பான ஒற்றுமையான அழகான ஒரு நாடு. பௌத்த மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், இந்து மதம் என்றெல்லாம் சக மக்கள் ஒன்றாக வாழக்கூடிய இந்த நாட்டில் மதங்களுக்கும் மக்களுக்கும் மத்தியில் ஒரு ஒற்றுமை விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆனந்த காலேஜ் லியோ என்ற அமைப்பு மாணவர்களால் இப்படி ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். இந்த காலத்தில், இன்றைய மக்களுடைய காலத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் அடுத்த மனிதர்களை கண்ணியப்படுத்தி சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் என்பதை எல்லா மதங்களும் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. இஸ்லாம் உட்பட எல்லா மதங்களும் சர்வ மதங்களை, அடுத்த மதத்தவர்களையும் மனிதர்களாக மதிக்க வேண்டும், அவர்களோடு சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் என்ற தகவல்களை எங்களுக்கு சொல்வது. எங்கள் உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சமைக்கின்ற பொழுது சொல்லுவார்கள், கொஞ்சம் ஆணத்தை அதிகமாக நீங்கள் சமைத்து உங்களுடைய கரியில் கொஞ்சம் தண்ணீரை அதிகமாக ஊற்றி ஆணத்தை எடுத்து பக்கத்து வீட்டார்களுக்கும் கொடுத்து சகோதரத்துவத்தோடு வாழுங்கள் என்று சொல்லி காட்டுவார்கள். பக்கத்து வீட்டில் வாழ்ந்தவர்கள், அதாவது எங்களுடைய சகோதர மதத்தவர்களாக இருந்தார்கள், அவர்களையும் மதித்து வாழ வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு குர்பானி கொடுத்த ஒரு நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்டார்கள், யூத மத சகோதர மதத்தவர்களுக்கும் நீங்கள் கொடுத்தீர்களா என்று ஆயிஷா நாயகத்தில் கேட்டார்கள். எதுவாக இருந்தாலும் ஒற்றுமையும் சகோதரத்துவம் நாங்கள் வாழ வேண்டும், அவரவர்களுடைய மதங்களும் மார்க்கமும் அவர்களுக்கு பின்பற்றுவதற்கு உரிமையானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டு தலைமைத்துவம் முதல் அரசியல்வாதிகள் வரை இந்த சகோதரத்துவத்துக்காக வேண்டி ஒவ்வொருவரும் ஒத்துழைக்க வேண்டும். அரசியல் பங்குக்காக வேண்டி, அரசியலுக்காக வேண்டி இந்த மதத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை கலைத்துவிடக் கூடாது. நாங்கள் அனைவரும் ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே சகோதரர்கள், ஒரு தாயின் பிள்ளைகள் என்ற ஒற்றுமையோடு வளர வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்து சொல்லி கொண்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.